இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி, பெருசாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 4 கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாவும் அது கூட போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு இது கூடவே வந்து ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்க வேண்டியதான். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வந்து விசில் போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் போட்டுட்டு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மத்தில் கடைஞ்சி அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு